வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணா. இனி ஒரு திருநாசர். ஆட்சி அமைக்க தடை போட்டால் அதற்கு பதிலடி கொடுப்போம் என மக்கள் விடுதலை முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு தடை ஏற்படுத்தினால் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க எதிர்க்கட்சிகள் தடையை ஏற்படுத்தினால் எதிர்க்கட்சிகளுக்கும் எதிர்த்தாக்கங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் விருப்பத்திற்கு இணங்க அதிகாரம் அமைய வேண்டும் எனவும் அதில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக பெரும் வெற்றியை பெற்றது தேசிய மக்கள் சக்தியே எனவும் நாம் 267 சபைகளில் வெற்றி பெற்றுள்ளோம். அதில் 120 இடங்களில் எந்தவொரு சிக்கலும் இல்லாமல் சபைகளை அமைக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் 32 சபைகளில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் பிரச்சினை இல்லாமல் சபைகள் அமைக்க முடியும் எனவும் அவர் கூறினார். சமகாலத்தில் சில கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு தற்போது இணைந்து சபைகள் அமைக்க முயற்சி செய்வது ஒழுக்க விதிகளுக்கு முரணானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சிகள் சபை அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தி 14 சபைகள் பெற்றிருந்தாலும் அவற்றில் 13 இடங்களில் தனியாக சபைகள் அமைக்க முடியாத நிலைமை உள்ளது என அவர் குறிப்பிட்டார். மற்ற கட்சிகள் ஒன்றிணைய முடியாமல் உள்ளதால் பல இடங்களில் ஆட்சி அமைப்பது அரசாங்கத்திற்கே சாதகமாக உள்ளது எனவும் கொழும்பு மாநகர சபையின் 11 ஆசனங்கள் எமக்கு போதவில்லை எனவும் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கனடா நாட்டின் அமைச்சர்களாக 2 தமிழர்கள் பதவியேற்றுள்ளனர். கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி கனடாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து புதிய பிரதமர் மார்க் தலைமையிலான புதிய அரசின் புதிய அமைச்சரவை நேற்று பதவியேற்றது. ட்ரூடோ தலைமையிலான அரசில் அமைச்சர்களாக இருந்த பலர் இந்த அமைச்சரவையில் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி பரவிய நிலையிலேயே முன்னர் அமைச்சர்களாக இருந்த தமிழர்கள் இருவரும் நேற்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். முன்னர் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர்களாக பதவி வகித்த இந்திரா அனிதா ஆனந்த் தற்போது கனடாவின் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவர் பகவத்கீதை நூலை கையில் ஏந்தியவாறு சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கனேடிய பூர்வீக குடிகள் விவகாரம் மற்றும் நீதி சட்டமா அதிபர் திணைக்கள அமைச்சராக இருந்த ஹரி ஆனந்த் சங்கரி பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றுள்ளார். கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த் சங்கரி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மார்க் தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஹார்னி 28 அமைச்சர்களை அமைச்சரவை பதவிகளுக்கு மேலும் 10 பேரையும் வெளியுறவு செயலாளர்களாகவும் நியமித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழக மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தாங்கி அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழக மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தாங்கி கடந்த இரவு வேளையில் விஷமிகளால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது என வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுழிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழகத்தின் மைதானத்தில் புலம்பெயர்ந்த தேச உறவுகளின் நிதி பங்களிப்புடன் பசுமை புரட்சி திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கும் முகமாக நீர்த்தாங்கி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நீர்த்தாங்கி விஷமிகளால் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பலருக்கும் பயன் தரும் முகமாக அமைக்கப்பட்டு குறித்த தண்ணீர் தாங்கி சேதப்படுத்தப்பட்டமை தொடர்பில் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நாட்டை முன்னேற்ற புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்.
நாட்டை முன்னேற்ற புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும் எனவும் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாது செயல்களாலும் அபிவிருத்தியை ஜதார்த்தமாக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று மாத்திரை உராப்புல ஸ்ரீ ரட்னஜோதி பிரிவினாவில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் 2028 ஆண்டு நாட்டுக்கு தீர்க்கமானதொரு வருடமாகும். 2028 முதல் நாம் கடனை மீள செலுத்த வேண்டும். 2033 ஆண்டு முதல் கடனை திருப்பிச் செலுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்தது. ஆனால் முன்னைய அரசாங்கம் அதனை 2028 ஆக குறைத்ததாம். இணக்கப்பாட்டை எட்டியதும் எனவே 2028 ஆண்டுக்குள் கடனை அடிக்க அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சி எமக்கு தேவை. 5% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பேணி செல்ல வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அரசு வருவாயை அதிகரிக்க வேண்டும், ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும், வெளிநாட்டு கையிருப்புகளை அதிகரிக்க வேண்டும். இவற்றை செய்ய முடியாவிட்டால் நமது நாடு மீண்டும் ஒரு பொருளாதார சமூக மற்றும் அரசியல் ரீதியான துயரத்தை நோக்கி செல்லும். இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாட்டுக்கு மதிப்பு சேர்க்க வேண்டும். நாடு வீழ்ச்சி கண்டால் அது அரசியல், இன, மத அல்லது வர்க்க வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் அனைவரையும் பாதிக்கும் புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாது செயல்களாலும் அபிவிருத்தியை ஜதார்த்தமாக்க வேண்டும். இலவச கல்வி மூலம் சிறார்களுக்கு நவீன கல்வியை வழங்குவது அனைவரதும் பொறுப்பாகும். இலவச கல்வி முறையில் ஸ்மார்ட் திரைகள், கணினிகள், லேப்டாப் கணினிகள் போன்றவை பயன்பாட்டில் இல்லை. கல்வியை மனித உரிமையாக்கி அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நாம் உறுதி பூண வேண்டும். இலவச கல்வியும் இலவச சுகாதாரமும் மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் விடயங்களாகும். எனவே இவை மனித உரிமையாக அமைந்து காணப்பட வேண்டும். இதில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மட்டுமல்லாது சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார, கல்வி மற்றும் சுகாதார உரிமைகளும் அடங்க வேண்டும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து பேசி வருகின்றோம். இதற்கு தனிநபர் பங்களிப்பை கணக்கிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஊடுதுறையில் நேற்று மாலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. மாலை 5:30 மணியளவில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் பாரதி விளையாட்டுக் கழக மைதானத்தில் முன்னாள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதில் வடமராட்சி கிழக்கின் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இணைந்திருந்தனர். இதன்போது வேதியால் சென்ற மக்கள் அனைவருக்கும் கஞ்சி வழங்கப்பட்டது. வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலும் நேற்று இடம்பெற்றது. முள்ளிவாய்க்காலின் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களின் நினைவாக வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவர் சீனா ஜெனிட்டாவினால் ஈகைச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டதுடன் நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வாடி வீட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள், மக்கள் பங்கேற்றனர். கிளிநொச்சி பெரிய பரந்தன் வட்டாரத்தில் தமிழரசுக் கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மக்கள் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை பெரிய பரந்தன் வட்டாரத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு வாக்களிக்கும் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மக்கள் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தலைமையில் பெரிய பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற சந்திப்பில் கரைச்சி பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள், மக்கள் என பலரும் பங்கேற்றனர். கதிர்காம பாத யாத்திரிகர்கள் முல்லைத்தீவு நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கதிர்காம பாத யாத்திரிகர்கள் முல்லைத்தீவு பழைய செம்பளி நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் நேற்று விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இந்த பூஜை வழிபாடுகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இணைந்து கொண்டார். பல்வேறு இடங்களிலும் இருந்தும் கதிர்காமம் முருகன் ஆலயத்திற்கு முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஊடாக பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். இவ்வாறு கதிர்காமம் செல்லும் பாத யாத்திரிகைகள் பலரும் முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் தங்கியிருந்து விசேட பூஜை வழிபாடுகளில் பங்கேற்று தமது பாத யாத்திரையை முன்னெடுத்துள்ளனர்.
முல்லைத்தீவு மாவட்ட மட்டத்திலான மாபெரும் மருதனோட்ட போட்டி நேற்று காலை இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட விளையாட்டுத்துறையின் ஒழுங்குபடுத்தலில் 2025ஆம் ஆண்டுக்கான முல்லைத்தீவு மாவட்ட மட்டத்திலான மாபெரும் மருதனோட்ட போட்டி நேற்று காலை இடம்பெற்றது. முன்னாள் தேசிய மருதனோட்ட வீரர் கந்தசாமி பத்மநாதனின் நிதி அனுசரணையுடன் வித்யானந்தா கல்லூரி முன்பாக ஆண்களுக்கும், முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக பெண்களுக்கும் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டன. முல்லைத்தீவு குமுளமுனி மகா வித்தியாலயம் முன்பாக நிறைவு பெற்றன. போட்டியில் வெற்றியீட்டிய வீர வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு வெற்றி கேடயங்களும் பணப்பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. போட்டியை நிறைவு செய்த வீரர்களுக்கு 10,000 ரூபாய் பணப்பரிசும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முல்லைத்தீவு கோட்டக்கல்வி பணிப்பாளர் திருக்குமரன், முல்லைத்தீவு மாவட்ட வைத்திய அதிகாரி சுதர்ஷன், மாவட்ட உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் சீட்டிலா, மாவட்ட விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஏனா சகீதரலிங்கம், முல்லைத்தீவு பிரதேச செயலக பிரிவின் இளைஞர் சேவைகள் அதிகாரி சதீஷ்குமார், குமுளமுனி மகா வித்தியாலய அதிபர் ஜெயவீரசிங்கம், முன்னாள் விளையாட்டு வீரரும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான ஜோசப் ஜேசுதாஸ், ஆசிரியர்கள், முன்னாள் தேசிய மருதனோட்ட வீரர் கந்தசாமி பத்மநாதன், புலம்பெயர் உறவு கந்தசுவாமி நுட்பராசா மற்றும் சமூக ஆர்வலர்கள், முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் ஜோதிகள் என பலரும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாங்கனி கிராமத்தில் மரக்கறி செய்கையில் நோய்பீடியை கட்டுப்பாடு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு வாகரை விவசாய போதனாசிரியர் பிரிவில் உள்ள மாங்கனி கிராமத்தில் மரக்கறி பயிர் செய்கையில் நோய்பீடியை கட்டுப்பாடு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு விவசாய திணைக்களம் ஏற்பாடு செய்த நிகழ்வில் மட்டக்களப்பு பிரதி விவசாய பணிப்பாளர் மூனா பரமேஸ்வரன் பங்கேற்று விளக்கங்களை வழங்கினார். இதன்போது விவசாயிகளுக்கான நிலக்கடலை மானிய உதவியும் வழங்கி வைக்கப்பட்டதுடன் மண் பரிசோதனையும் செய்து காட்டப்பட்டது. சிறந்த பசனையுள்ள மண்ணை தெரிவு செய்து அதில் விவசாயிகள் விளைச்சலை பெறக்கூடியவாறு பயிரிடல் தொடர்பாகவும் மண்ணை எவ்வாறு தெரிவு செய்வது தொடர்பாகவும் மண் பரிசோதனை செய்யப்பட்டது. ஒளிப்பொறி மூலம் பூச்சிகளை விரட்டுதல், ஒட்டுப்பொறி பயன்படுத்துதல், பூச்சிகளை மஞ்சள் பேப்பரில் ஒட்ட வைத்து பயிர்களை பாதுகாத்தல், இனக்கவர்ச்சி மூலம் ஆண் பூச்சிகளை கவர்ந்து வைத்து பூச்சிகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல், மரக்கறி செய்கையில் பாதுகாப்பான உரையிடுதல் மூலம் பூச்சிகளின் நோய் தாக்கத்தில் இருந்து மரக்கறி வகைகளை பாதுகாத்தல் என்பது குறித்தும் விவசாயிகளுக்கு கள செயற்பாடுகள் மூலம் விளக்கமளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு வாழைச்சேனை மருதநகர் பொது விளையாட்டு மைதானத்தில் கலாசார நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மருதநகர் பொதுமக்களுக்கு ஜெட்லைன்ஸ் விளையாட்டுக் கழகமும் இணைந்து நடத்திய கலாசார நிகழ்வு வாழைச்சேனை மருதநகர் பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. அதிதிகள் மங்களவாத்திய இசையுடன் மலர் மாலை அணிவித்து கழக உறுப்பினர்களால் வரவேற்கப்பட்டனர். மங்கள விளக்கேற்றலுடன் கழகத்தின் நிர்வாகிகள் கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது. ஒலிம்பிக் தீபம் ஏற்றல் நிகழ்வுடன் மைதான நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு அதிதிகளால் பரிசில்கள் வழங்கப்பட்டன. விளையாட்டுக் கழக தலைவர் தி தேவகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கோரளை பெற்ற பிரதேச சபை செயலாளர் சோனா ராஜ்கீதன், சட்டத்திரணி கூனா புருஷோத்மன், கல்குடா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜிகான் திலங்க, சிவசரி சேனா குகுராஜ் ஐயா, அருட்கலாநிதி நிஷாந்தன் போதகர், அருட் சகோதரி அமல நிதர்ஷினி, அதிபர் கானா கதிர்காமநாதன் ஆகியோர் அதிதிகளாக பங்கேற்றனர். நுவரெலியா கொத்மலை பிரதேச வைத்தியசாலையின் வசதிகளை மேம்படுத்த கிளீன் ஸ்ரீலங்கா கைகோர்த்துள்ளது. நுவரெலியா கொத்மலை கிரண்டியல பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வைத்தியசாலையின் தூய்மையாக்கல் பணிகளுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இணைந்து கொண்டுள்ளது. வைத்தியசாலை விடுதி தொகுதி மற்றும் வைத்தியசாலை சூழலை தூய்மைப்படுத்தி நோயாளிகள் சிகிச்சை பெற தகுந்த சூழலை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதேச மக்கள் தாமாக முன்வந்து மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் பாராட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.